திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் அவார்ட் இந்த மாதிரி பெரிய மேடையில். நட்டு கொஞ்ச நாள் படுத்துட்டு கொஞ்ச நாள் விளையாண்டு தூங்கிடுவாங்க. ஒரு 6 மணி வரைக்கும் ஆகிடும். ஏன்னா விட்டு தான் அடிப்போம். அதாவது உதவி தேவைப்படுறவங்க வந்து நம்மளை சுற்றியே வந்து இருப்பாங்க, நமக்கு தெரியாது. நம்ம போய் அன்பாக பேசணும், இன்றைக்கி சாப்பிட்டீங்களான்னு கேட்கணும். அப்போ தான் அவங்க முன் வந்து சொல்லுவாங்க. நம்ம சுற்றி இருக்கிறவங்க நல்லா பார்த்துக்கிட்டாலே நம்ம போதும். அதுதான் அன்பு, வேறு எதுவும் இல்லை. ஏழை குடும்பத்துக்கு வீடு கட்டி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ராத்திரி அவங்க வந்து நைட்டை வந்து நிம்மதியாக தூங்குவாங்க. எந்த ஒரு கொசுக்கடி இல்லாமல் மழையில் வந்து நனையாமல் வெயிலில் இருக்காமல் நல்லா தூங்குவாங்க. அதுவே நம்ம கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி தான். ஒவ்வொருத்தவங்க லைஃப்லேயும் நம்ம வந்து ஒரு சின்ன இம்பேக்ட் வந்து நம்ம ப்ளே பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். நீங்கள் ஒரு கோரிக்கை நம்ம சிஎம் கிட்ட வைக்கணும்னா என்ன மாதிரியான கோரிக்கை சிஎம் கிட்ட கேட்பீங்க? பெண்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநியாயங்களுக்கு தீர்வு உடனே வரணும். உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது, அவங்க படிக்க வைக்கணுமா, நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி படிப்புக்கோ கல்விக்கோ அதிகமாக இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன் நான். ஏன்னா கல்வினால் மட்டும்தான் வந்து ஒருத்தவங்க லைஃப் வந்து எப்போயுமே மாறும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. நீங்கள் வந்த செஞ்ச உதவி இன்னைக்கு எங்கள் பிள்ளைங்க தலையில் வந்து நிற்கிது. ஆஷிக்கு பின்னாடி மனிஷா இருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அவருக்கு நான் வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் சப்போர்ட்டிவ் சிஸ்டம் தான். பட் வந்து இந்த விஷயம் வந்து யாராலையுமே பண்ணவே முடியாது. லைக் ஒருத்தருக்கு உதவின்னு இருக்கும் போதே ஃபர்ஸ்ட் ஆஷிக் வந்து முன்னாடி போய் நிற்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்கு. அழகாக இருந்துச்சு வீடியோ. நான் முதல்ல மனிஷாவை வந்து நேரில் ஃபஸ்ட் நாள் அன்றைக்கி தான் நான் முதல்ல மீட் பண்ணுறேன். அப்போ வந்து ஒன்றும் இல்லை மனிஷா, நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹக்டர். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹக்டர். நீங்கள் செஞ்சுட்டு வாங்க, நான் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 ஹோப்பாக இருப்பாங்க எனக்கு எப்பவுமே. அதனால் தேங்க்யூ ஸோ மச் மனிஷா. சொல்லிடுவோமா? அதுக்கு முன்னாடி ப்ரெசென்டர்ஸை கூப்பிடணும் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக ப்ரெசென்டர்ஸ் வரணும். அதுக்கப்புறம் தான் அது என்ன கேட்டகரி அப்படின்றது நமக்கு தெரிய வரும். டன். ப்ரெசென்டர்ஸை கூப்பிட்டுருவோமா? எஸ், ப்ரெசென்டர்ஸ் எங்களுடைய டைட்டில் ஸ்பான்சர் கேப்லோ சாவிலேருந்து அன்புடன் மேடை கழிக்கிறோம். அண்ட் வந்து இந்த விருது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விருது. இந்த விருது யாருக்கு போகுதுன்றதை விட கடந்த ஒரு லாஸ்ட்டு ஒரு 6 மாதமாக நான் ரீல்ஸை நிறையா பார்த்துட்டே இருக்கும்போது இவரோட வீடியோ பார்க்கும்போது ரொம்ப பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இவரை மாதிரி நம்ம எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு தான் அப்படி ஒன்று இருக்கும். அவ்வளோ பெரிய மனித நேயம் அவர்கிட்ட இருக்குது. நம்மளை சுற்றி இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு அது தோண வைப்பார். ஸோ அப்பேற்பட்ட அந்த விருது யாருக்கு போகுதுன்றது பார்த்துடலாம். Voice of Humanity, a broke college kid, Mohammad Ashik and Manisha. இந்த தருணம் வந்து உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கோ அதை விட எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. வாய்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டின்னு முகமது ஆஷிக்கு கொடுக்கலன்னா வேறு யாருக்கு கொடுக்க முடியும்? எப்படி இருக்குது இந்த தருணம் உங்களுக்கு? ஸோ இது வந்து நான் 2023 ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி. இது முதல் தடவையாக இவ்வளோ ஒரு பெரிய மேடையில் என்னை கூப்பிட்டு ப்ரெசென்ட் பண்ணுற ஹானர் பண்ணுறதுக்கு நான் தான் வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் அவார்ட் இந்த மாதிரி பெரிய மேடையில். எங்களுக்கு ரொம்ப பெருமை இது உங்களுக்கு கொடுக்கறதுல. அதுவும் நீங்கள் செய்கிற சேவைக்கு வாய்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டின்னு அட்ரஸ் பண்ணி கொடுக்கறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கூடவே பில்லராக இருக்கீங்க, நீங்களும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த மூமெண்ட்? எப்படி இருக்குது ஸ்பெஷலாக? தேங்க்யூ ஃபார் த ரெகக்னிஷன். ஆக்சுவலி ஐ ஃபீல் ப்ரௌடா. ஈவன் அவார்ட் வந்து அவரை வந்து இன்னும் ஹைலைட் தான் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் வாட் எவர் ஹீ இஸ் டூயிங் எவ்ரிடே வந்து ஒவ்வொரு லைஃப்லேயுமே ஒரு இம்பேக்ட் பண்ணுறது, தட் இஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட். ஸோ எவ்ரிடே வந்துட்டு ஹி வின்னிங் த அவார்ட் ஐ ஃபீல் லைக். ஏன்னா ஒருத்தர் உதவி செய்கிறத வந்து கூட இருக்கிறவங்க வந்து அதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாத்தையுமே கொடுத்துட்டா நமக்குன்னு என்னப்பா இருக்குது அப்படிலாம் நினைப்பாங்க. அது ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதுக்கு பின்னாடி ஆஷிக்கு பின்னாடி மனிஷா இருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயம்.
அதுக்கு தான் உங்களையும் மேடை ஏற்றி பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். தேங்க்யூ ஸோ மச். டு பி வெரி ஹானஸ்ட் வந்து அவருக்கு நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நார்மல் சப்போர்ட்டிவ் சிஸ்டம் தான். பட் வந்து இந்த விஷயம் வந்து யாராலையுமே பண்ணவே முடியாது. சில பேர் மட்டும்தான் அதுக்கு வந்து சோசனாக இருப்பாங்க. ஸோ ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் தட் ஹீ இஸ் டூயிங் ஃபார் எவ்ரி ஒன். லைக் ஒருத்தருக்கு உதவின்னு இருக்கும் போதே ஃபஸ்ட்டு ஆஷிக் வந்து முன்னாடி போய் நிற்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. ஸோ அவரோட சக்ஸஸ் வந்து இப்போ நேரில் பார்க்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. தேங்க்யூ ஃபார் த அவார்ட். தேங்க்யூ ஸோ மச். ஆஷிக் ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஹெல்ப் பண்ணுற பர்சன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப நீட்லி அவங்களுக்கு வந்து தேவைப்படுற இடத்துக்கு நீங்கள் போய் கரெக்டாக ஹெல்ப் பண்ணுறீங்க. எப்படி ஸ்கவுட் பண்ணுறீங்க, எப்படி சூஸ் பண்ணுறீங்க? நிறைய பேர் ஹெல்ப் தேவைப்படுது, கரெக்டாக இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத அந்த ப்ராசஸ் பின்னாடி எப்படி இருக்குது, வேலிடாக இருக்குது நீங்கள் பண்ணுற ஹெல்ப், அந்த பர்சன்ஸை எப்படி சூஸ் பண்ணுறீங்க? அதாவது உதவி தேவைப்படுறவங்க வந்து நம்மளை சுற்றியே வந்து இருப்பாங்க, நமக்கு தெரியாது. நமக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு இல்லாமல் கூட இருப்பாங்க, நமக்கு தெரியாது. நம்ம போய் அன்பாக பேசணும், நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்கணும். அப்போ தான் அவங்க முன் வந்து சொல்லுவாங்க. நம்ம சுற்றி இருக்கிறவங்க நல்லா பார்த்துக்கிட்டாலே நம்ம போதும். அதுதான் அன்பு, வேறு எதுவும் இல்லை. வெரி நைஸ், வெரி நைஸ். எல்லா விஷயத்துலையுமே மன நிறைவு ரொம்ப முக்கியம் நான் நினைப்பேன். இப்போ நீங்கள் பண்ணுற உதவியில் கண்டிப்பாக உங்களால் நிறைய பேர் மன நிறைவு பெற்றிருப்பாங்க. உங்களுக்கே வந்து ஒரு ஆஹா இந்த உதவி சரியான ஒருத்தருக்கு போய் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு மன நிறைவு ஏற்பட்டிருக்கும் இல்லையா? அது எப்போ நடந்துச்சு? அது வந்து எப்போவுமே இருக்கும். ஒவ்வொருத்தவங்க லைஃப்லேயும் நம்ம வந்து ஒரு சின்ன இம்பேக்ட் வந்து நம்ம ப்ளே பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஒரு மோர் தென் ஹாப்பினஸ், ஒரு பீஸ்ஃபுல் கொடுக்கும். அதாவது நம்மனால ஒருத்தவங்க வீடு கட்டி கொடுக்குறோம், ஒரு ஏழை குடும்பத்துக்கு வீடு கட்டி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ராத்திரி அவங்க வந்து நைட்டை வந்து நிம்மதியாக தூங்குவாங்க. எந்த ஒரு கொசுக்கடி இல்லாமல், மழையில் வந்து நனையாமல், வெயிலில் இருக்காமல் நல்லா தூங்குவாங்க. அதுவே நம்ம கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி தான். வெரி நைஸ். இப்போ உங்ககிட்ட நிறைய பேர் கேட்கப்பாங்க, நிறைய பேர் உதவி கேட்டிருப்பாங்க. சில பேருக்கு வந்து உதவி செய்யக்கூடிய சூழ்நிலையில் அன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்காது. அது ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூவாக இருக்கலாம், லாஜிஸ்டிக்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம். இந்த மாதிரி இருந்திருக்குமா உங்களுக்கு? அந்த மாதிரி ஏற்பட்டிருக்கா? இருந்திருக்கு. ஆரம்பத்தில் வந்து நான் நிறைய பேரை மீட் பண்ணியிருப்பேன். அப்போ வந்து என்னால் முடிஞ்ச ஒரு 500 ரூபா கொடுத்துருப்பேன், ஒரு 1000 ரூபா கொடுத்துருப்பேன். ஆனால் இப்போ வந்து எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கனால நான் திரும்ப அவங்கள வந்து நான் மீட் பண்ணுறேன், சந்திச்சு. இப்போ உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு உதவி தேவையா, உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது, அவங்களை படிக்க வைக்கணுமா, நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி படிப்புக்கோ கல்விக்கோ அதிகமாக இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன் நான். ஏன்னா கல்வினால் மட்டும்தான் வந்து ஒருத்தவங்க லைஃப் வந்து எப்போயுமே மாறும். சூப்பர் 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 சூப்பர். நீங்கள் இந்த விஷயம் பண்ணுறீங்கன்னா உங்கள் டீமோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும். உங்கள் பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் டீம் நிறைய பேர் இருந்தால் தான் இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாமே பண்ண முடியும். உங்கள் டீம் பற்றி சொல்லுங்கள். என் டீம் பார்த்தீங்கன்னா சில பேர் நினைப்பாங்க ரொம்ப பெரிய டீம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜஸ்ட் 3 பேர் தான். உங்களோட சேர்த்தா? ஆமாம், என்னோட சேர்த்து 3 பேர் தான். நான் எல்லா இடத்துக்கும் நான் ட்ராவல் பண்ணுவேன். என்னோட தம்பி வந்து என் கூட சப்போர்ட்டிவாக இருப்பான். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து வீடியோலாம் எடிட் பண்ணி கொடுக்குறது, வெங்கட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடிட் பண்ணி கொடுப்பான். சின்ன ஒரு டீம் தான், ஆனால் நாங்கள் பண்ணுற இம்பேக்ட் வந்து பெருசாக அவங்க வாழ்க்கையில் வரணும் அப்படின்ற நோக்கம் மட்டும் தான் எங்கள் 3 பேருக்குமே இருக்கும். ஸோ உங்கள் டீமோட ஹெல்ப்னால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் நான். மக்களோட சப்போர்ட். நல்லவர்கள் கூடும் போது நன்மைகளும் கூடி போகும். இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக கேட்டே ஆகணும். சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி வந்து நல்ல விஷயம் எந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் போய் சேருதோ அதை விட வந்து ஒரு தப்பான விஷயமும் போய் சேருது. ஒரு நல்ல விஷயத்தை செய்யும் போதே அது கீழே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி, ஒரு பேடான கமெண்ட்ஸ் பண்ணி, ஒரு நல்லது பண்ணுறவங்கள சர்வதேச கைக்கூலி அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் மேலே வச்சு அவங்கள மன உளைச்சல் ஆக்கி இந்த மாதிரி அவங்கள காயப்படுத்துவாங்க அந்த வார்த்தையால். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படி வரும்போது அதை எப்படி நீங்கள் வந்து அதை ஓவர் கம் பண்ணி ஹேண்டில் பண்ணுறீங்க? எனக்கு ஆரம்பத்தில் சின்னதாக ஹெல்ப் பண்ண வந்து, யார் இந்த பையன், எதுக்கு இது மாதிரி பண்ணுறான், நீ எதுக்கு பப்ளிசிட்டிக்காக பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம்லாம் கமெண்ட்ஸ்லாம் வரும். ஆனால் அதே ஒரு நபர் என்னை வந்து பின்தொடர்ந்து வந்தாங்க அப்படின்னா ஒரு வருஷம் கழிச்சு என்னோட ஹேட்டராக இருந்தவங்க வந்து இப்போ ஃபேனாக இருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம பண்ணுறக்கூடிய வேலை வந்து நமக்காக பேசும். நம்ம உண்மையாக நேர்மையாக இருந்தோம் அப்படின்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க, அதுவே போதும். சூப்பர், வெரி நைஸ். ஸோ உங்களுக்காக எல்இடியில் ஒரு சில பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்லாம் செக்மெண்ட்டாக வச்சுருக்கோம், பார்த்தலாம். ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், அதை பாருங்கள். எஸ்.
இந்த இந்த ஏஐ வீடியோ எப்படி ரெடி பண்ணோன்னா, நீங்கள் வந்து அவங்களுடைய டெலிவரி டைமில் உங்களுடைய காதல் கதையை ரொம்ப அழகாக ரிட்டனில் நீங்கள் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அதை படித்து நம்ம டீம் வந்து உங்களுக்காக ரெடி பண்ண ஏஐ வீடியோ தான் இது. ஸோ இந்த கதையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். லவ் ஸ்டோரி, உங்கள் லவ் ஸ்டோரி பற்றி. அதை பற்றி அழகாக இருந்துச்சு வீடியோ. ஆனால் அது வந்து நான் முதல்ல மனிஷாவை வந்து நேரில் ஃபஸ்ட் நாள் அன்றைக்கி தான் நான் முதல்ல மீட் பண்ணுறேன். அப்போ வந்து ஜோரா மலை பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன். மழை குளிர் தாங்க முடியாமல் மனிஷா ஷிவரிங். அப்போ வந்து ஒன்றும் இல்லை மனிஷா, நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹக்டர். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹக்டர். ஸோ அந்த ஒரு விஷுவல்ஸாக அது. ஸோ மனிஷா ஹாஸ் பீன் மை சப்போர்ட்டிவ் சிஸ்டம். இப்போ நான் நேற்று காலையில் தான் வந்து நான் ஊருக்கு வந்தேன். கிட்டத்தட்ட 8 நாள் நான் வீட்டில் இல்லை. மனிஷா ஒரே ஆளாக பாப்பாவை பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஷீ இஸ் வெரி சப்போர்ட்டிவ். 8 நாள் நான் இல்லைனா கூட எல்லாமே பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஜுரம்னா கூட என்னால் இருக்க முடியாது. நிறைய சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சிரும். நான் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுவேன். ஆல் ஓவராக இந்தியா ட்ராவல் பண்ணுறதுனால நிறைய நாள் இருக்க முடியாது கூடனால. பட் அதையும் அவங்க மூஞ்சி சொல்லிக்காமல், பரவாயில்ல ஆஷிக், நான் இங்கே இருக்கேன், நீங்கள் போய் மக்களுக்கு உதவி செய்யுங்க, நீங்கள் செஞ்சுட்டு வாங்க, நான் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 ஹோப்பாக இருப்பாங்க எனக்கு எப்பவுமே. அதனால் தேங்க்யூ ஸோ மச் மனிஷா. உங்களுடைய பேபி எப்படி இருக்காங்க? இப்போ தான் பிறந்திருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி என்னோட பேபி வந்து நேம் வந்து ஜியா. ஜியா ஹப்ஸா. ஷீ இஸ் 2 months old. நல்லா இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்காரா? அவர்கிட்ட சொல்கிறீங்களா, உங்கள் அப்பா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண போயிருக்காருப்பா, இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? She will be the proud daughter actually. சூப்பர். அவருக்கு விவரம் தெரியும் போது ஆஹா நம்ம அப்பா தான் என் ரியல் ஹீரோ அப்படின்னு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவார். நிறைய ஸ்டோரிஸ் சொல்லலாம். நிறைய கரெக்ட். இந்த மாதிரி நிறைய ரிட்டன் நீங்கள் எழுதலாம் அவங்களுக்கு. சூப்பர். சூப்பர். நெக்ஸ்ட் பிக்சர் இருக்கு. நீங்கள் தேடி போய் உதவி பண்ணிகிட்டு இருக்கீங்க. மக்கள் வந்து எல்லாரும் தன்னுடைய தேவையை மனுவாக சிஎம் கிட்ட கேட்பாங்க. நீங்கள் ஒரு கோரிக்கை நம்ம சிஎம் கிட்ட வைக்கணும்னா என்ன மாதிரியான கோரிக்கை சிஎம் கிட்ட கேட்பீங்க? இல்லை இன்றைக்கி நிறையா கரண்ட்டில் நிறைய இஷ்யூஸ் பார்க்குறோம். நம்ம கேரளாவில் இப்போ ரீசெண்டாக நடந்தது, அந்த பக்கம் நிறைய உத்தரப்பிரதேஷ், இந்த மாதிரி நீங்கள் பாண்டிச்சேரி நிறையா பார்த்துருப்போம் நம்ம. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது மனசு ரொம்ப உடஞ்சி போயிருப்போம். அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கலாம். இல்லை உங்களுக்கு இப்போ அதை விட என்ன மாதிரி விஷயங்கள் தோணுதோ அதையும் சொல்லலாம். அதாவது இப்போ ரீசெண்டாக நிறைய நியூஸஸ் எல்லாம் பார்க்குறோம். பெண்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநியாயங்களுக்கு தீர்வு உடனே வரணும். அது வந்து ஏன்னா அதுதான் நம்ம அவங்க பண்ணக்கூடிய ஜஸ்டிஸ். ஸோ அந்த மாதிரி அநியாயங்கள் நடக்கும்போது தீர்ப்பு உடனே வந்துச்சுன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் எல்லாருக்குமே. இந்த கோரிக்கை நீங்கள் விஜய் சார்ட்ட வைப்பீங்க? ஆனபிள் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து. தேங்க்யூ முகமது ஆஷிக் ப்ரோ அண்ட் மனிஷா அவர்கள். தொடர்ந்து இதே மாதிரி நிறைய சமூக சேவை செய்யுங்க, பல பேருக்கு இன்ஸ்பைரிங்காக இருங்க. எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களுடைய ஜேர்னியில் நாங்களும் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Provoke Digital Awards 2026 title sponsor Cablo Chave, powered by Vella, associate sponsors Floractive Beauty Essential, Dermalogica, Mar, New Skin, Touchwood, Dr. Towels, Brillier, Sea Soul, Sodis, Anibi Skin, Sri Leathers, Arabian Garden, Affinity Power, Nakoda Glass, Sticker India, RLC Rishabh, Hospitality Partner GRT, Event Sponsor Spice, Beverage Partner British Empire.